ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கருவாடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவாடு நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நல்லா 2-3 டைம் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வரமிளகா, நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் 8 பல் பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா தக்காளியை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறமா நம்ம அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நான் 1 எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/4 டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவாடு, அந்த கருவாடை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கருவாடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம உப்பை எதுவும் இப்போ சேர்க்க கிடையாது. கருவாடு வெந்தப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் உப்பு ஃபஸ்ட்டே போடல அப்படின்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக கருவாடு வெந்த அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டோன்னா நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும்.